அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸும் எந்த மெத்தட்ல நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற வேவ் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். இன்னைக்கான டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்தது மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுவும் கூட பாத்தீங்கன்னா 25,830 to 60 இந்த 60 லெவல்ல தான் லாஸ்ட் நம்ம இங்க என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே என்ட்ரியை நமக்கு இங்கேயும் கிடைக்கும். ஏன்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட், அதனால இங்கிருந்து மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க எப்படி வந்து நமக்கு ஒரு வாலட்டிலிட்டி மொமெண்டம் கொடுத்து மறுபடியும் டைரக்ஷன் ஃபார்ம் ஆச்சோ அதே மெத்தட்ல மேல இருந்து கீழே இறங்கி ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் மாதிரியான ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹை பிரேக் அவுட் ஆகி டைரக்ஷன் என்ட்ரி போச்சு. ஸோ நமக்கு இதுக்கப்புறம் தான் என்ட்ரியை பிளான் பண்ணோம். ஸோ இங்கிருந்து நமக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,950-80 இந்த லெவல் வரைக்கும் நமக்கான என்ட்ரி பிளான் பண்ணோம். ஸோ இப்போ இங்கிருந்து நமக்கான ஸ்பாட்டோட டார்கெட்ல இது இப்படி இருக்கும்போது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 80 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் கிடைச்சிது. அது டார்கெட் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக்கு இருந்தாலும் நம்ம இதுக்கப்புறம் என்ட்ரி பிளான் பண்ணல. ஏன்னா நம்ம ஜென்யூனா ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம். சிலர் வந்து என்ட்ரி மிஸ் பண்ணிருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு என்ட்ரி எடுத்து அடுத்து டாப் இங்கிருந்து மறுபடியும் இந்த லெவல் வரைக்கும் தான். ஆனா இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணணும். டவுன் சைட்ல மொமெண்டம் கீழே இப்படி இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கல. அது மட்டும் இல்லாம லெவல்ஸ் நம்ம வந்து 25,900 அப்படிங்கிற லெவலுக்கும் கீழே வந்து நமக்கு புட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஆனா அதுக்கான லெவல் அப்படிங்கிறது ஒரு 70 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ரிஸ்க் ரிவார்டு பேசிக்கலா பார்க்கும்போது நமக்கான சான்சஸ் உண்மையாலுமே ப்ராப்ளம் இல்லை. நான் இங்கே சொன்ன விஷயம் தான், கீழே டவுன் சைட்ல பிளான் பண்றது பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கேல்பிங்ல பிளான் பண்ணுங்க. அப்சைட் கால் சைட்ல பிளான் பண்றது பொறுத்த வரைக்கும் ஈஸியா ஸ்விங் எடுக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ அதே போலதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்க இருந்து கீழே இருக்கிறதுக்கு புட்டுக்கான லெவல் அப்படிங்கிறது ஸ்கேல்பிங் ட்ரை பண்ற லெவல்ல தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரெஷர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பையர்ஸோட அக்யூமுலேஷனும் பையர் ப்ரெஷர் அதிகமா இருந்தது. இது எப்ப வேரியன்ட் ஆகும் மாறும் அப்படின்னா நான் ஏற்கனவே பேசின மாதிரி எந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிச்சோ அதே ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணா மட்டும்தான் டவுன் சைடா இருக்கும். இது ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணி மேல போயிடுச்சு. இப்ப இதே பிரேக் பண்ணி டவுன்ல போயிடுச்சுன்னா இந்த மொமெண்டம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். நமக்கு இங்க இருந்து நம்ம போன லெவல்ல காலுக்கு பிளான் பண்ணும்போது எடுத்து கீழே இறங்கும் பொழுது நம்ம புட்டுக்கான பிளான் ஆகும், கால் வந்து ஸ்கேல்பிங்காகவும் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இன்னைக்கு நடந்த டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த விஷயம் தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது. இதை நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நம்ம லெவல்ஸ்ல எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், எவ்வளவு டார்கெட் வச்சிருந்தோம், ரிஸ்க் ரிவார்டு எவ்வளவு, எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டீட்டெயில் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வோல்டாலிட்டி மொமெண்டம் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு 2 கேண்டில்லயே இவ்வளோ ஹையா ஏற்றி இறக்க வேண்டிய நீட் என்ன அப்படின்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ப்ளஸஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 100 பாயிண்ட்ஸ் லெவலுக்கு 2 கேண்டில்ல ஏற்றி இறக்கிற அளவுக்கு ப்ளஸஸ் இருக்கு அப்படின்னு நான் பார்த்தோம். ஸோ இதோட நெகட்டிவ் இம்பாக்டுக்கான பேசிக் பாசிபிலிட்டிஸ் பார்க்கும்போது இப்ப பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ், பீகார் எலெக்ஷனுடைய கவுண்டிங் நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சேம் வோல்டாலிட்டி மறுபடியும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கேப் ஃபில்லிங் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லெவல் ஆக்சுவலா நமக்கு இங்கிருந்து மொமெண்டம் ஃபார்ம் ஆகி ட்ரெண்டிங் சப்போர்ட் எடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் வந்து அகைன் இந்த லெவல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு புல் பேக் வரணும், அது ஹையர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேமுடைய கரெக்ஷன் பாயிண்டா இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த லெவலுக்கு. அதுக்கு முன்னாடி 25,800 பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் இது பாசிபிள். அப்படி இல்லை இங்க சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் மேல போக வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவ் நியூஸ் நடக்குது, நெகட்டிவா நியூஸ் நமக்கு கிடைக்கும் பொழுது இது பிரேக் அவுட் ஆகி டவுன்ல வரதும், இல்ல நமக்கு ஃபேவரா பாசிட்டிவான நியூஸோட ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு பாலிடிக்ஸ் அப்படின்னா நமக்கு இங்க இருந்து பாசிட்டிவான மொமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் அப்படின்னு பாக்குறது 25,800. ஸோ இந்த லெவலை நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா, எந்த லெவல் நம்ம வந்து வோல்டிலிட்டியில ஃபேக் பிரேக் அவுட் ஆகுதா இல்ல ரியலா கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதோடைய இம்பாக்டை நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்ணி
லிங்க்ல டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிடுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு சப்போர்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் எது, அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை என்ட்ரி பேஸில் நம்ம பார்க்கும்போது நமக்கான என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் டவுன் சைடை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே சொன்ன மாதிரி 25,900 வந்து நமக்கு டவுன் சைடுக்கான என்ட்ரி லெவல், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 50 பாயிண்ட்ஸ். ஸோ அங்கிருந்து இந்த லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோ ஈஸியா இருக்கும். ஆனா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு மேலேயா கீழேயா முடிவு பண்ண முடியும். ஆனா மார்க்கெட் நாளைக்கு டைரக்டா ஒரு டவுன் சைட்ல ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரோட இந்த லெவல் பிரேக் அவுட்டே ஆயிடுச்சு. ஒரு கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஒயிட் கேண்டில் ரெட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த கேண்டிலோடைய ஹை டச் பண்ணிட்டு புல் பேக் ஆகும்போது புட்டுக்கான பிளான் எடுக்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். த ரீசன், ஒரு கேண்டிலோடைய ஹை வரைக்குமே கரெக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதனால தான் வாலட்டிலிட்டி மொமெண்டம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேண்டிலோடைய ஹை டச் பண்ணி ரிவர்சல்ல புட் எடுக்கலாம். பிரேக் அவுட்டுக்கு நம்ம கால் பிளான் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு வகையான பிளான் வச்சுக்கலாம். லாங்கா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரீன் ரெட் கேண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நடந்த மாதிரி இந்த கேண்டில், ஸோ இங்க நடந்த மாதிரியே இந்த கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க நம்ம இப்ப பிளான் பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஆனா ஆக்சுவலா இப்படி ரெட் கேண்டில் ஃபார்ம், ரெட்டுக்கு பதிலாக இந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனா இந்த லெவல்ல இப்படி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன மெத்தட ஃபாலோ பண்ணலாம்? சேம் சினாரியோ, அங்கிருந்து கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுக்குது, இங்கிருந்து சப்போர்ட் எடுத்தா நம்ம இங்க கால்கான பிளான் பண்ணலாம், பிரேக் அவுட் ஆனா புட்டுக்கான பிளானா பண்ணணும். இது ரெண்டுமே இல்லாம பிளாட் ஓப்பனா இருக்குது, ரெசிஸ்டன்டாவும் சப்போர்ட்டாவும் கன்ஃபர்மேஷன் கிடைக்காம பிளாட் ஓப்பனா இருக்கு அண்ட் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்குன்னா ரொம்ப நிதானமா வெயிட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த சரியா செய்யணும்னா அதுக்கான நேரத்தை நம்ம கொடுக்கணும். அந்த நேரத்தை நம்ம வெயிட் பண்ணா விட்டுட்டோம்னா நம்ம என்ட்ரி கிடைக்காம அல்லது அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்து தப்பா போய் முடிஞ்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நடந்தது அப்படிதான். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்குமே நம்ம இதுல ஃப்ரீயா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒரே என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சது. கிடைச்சதுக்கு அப்புறம் டைரக்ஷன் நல்லாவே இருந்துச்சு, நமக்கான டார்கெட்டும் கிடைச்சது. ஸோ அதே போல நமக்கான என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும், அல்லது கரெக்டான பிளானை ஃபாலோ பண்ணும்போது டார்கெட் கிடைக்கும். ஸோ இப்படி இல்லை, இப்படி ஒரு மொமெண்டம் ஃபார்ம் ஆகிற மாதிரியே தெரியுது, ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தெரியுதுன்ன உடனே ஓடிடக்கூடாது. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பிரேக் அவுட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா இல்லை அது ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ ஓகே, இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே எனக்கு கிளியரா தெரியல, கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்றப்ப நான் வீட்டு சொன்ன மாதிரி தான் இந்த நம்ம டெலிகிராம்ல அப்டேட்டா போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில இப்போ டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி நடந்திருக்கு, இப்ப அடுத்து நடக்க வாய்ப்பு இருக்கிற மொமெண்டம், அதுல ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்போர்ட் லெவல் எல்லாத்தையும் பேசியிருக்கோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டீப் இந்த மணியோ ரெண்டுல எதை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்க கம்ஃபர்டபுளை பொறுத்தது. ஆனா இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன மெசேஜ்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு இப்ப எலெக்ஷன் வந்து பீகார்ல ஹை வாலட்டிலிட்டி இருக்குது. ஸோ ஓடிஎம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 25,650 அப்படிங்கிற லெவல் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல், அதாவது 25,800 பிரேக் அவுட் ஆனா கீழே வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம், இதுல ட்ரெண்ட் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த லெவலும் பிரேக் அவுட் பண்ணிட்டா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரெஷரோட மொமெண்டம் கீழேயே போயிட்டு இருந்தா அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்ம வந்து ஒரு ஓடிஎம்ல இருக்கக்கூடிய பர்டிகுலரா 25,500 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா 25,500ங்கிற கால் ஆப்ஷனை அல்லது புட் ஆப்ஷனோ, புட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணி அதை பை பண்ணி வச்சுட்டோம்னா அது இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி கீழே போகிற வரைக்கும் நமக்கான சான்ஸ் இருக்கு. ஒருவேளை அப்படி போகல அப்படின்னா நம்மளுடைய பிரைஸ் இப்போதைக்கு புட் ஆப்ஷனோட வேல்யூ ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இருந்ததுன்னா நமக்கு அது பெரிய இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு நம்ம விட்டுடலாம் எக்ஸ்பைரி வரைக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணா நமக்கு சேஃபான என்ட்ரி எடுக்கலாம் தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். உங்களுக்கு 50 பாயிண்ட் ஓகே, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த என்ட்ரியை நான் எடுக்கிறேன், இல்லைன்னா அது மைனஸ் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சா நீங்க எடுக்கலாம். ஆனா நம்ம அப்படி பார்க்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அந்த என்ட்ரியில ஸ்டாப் லாஸ், என்ட்ரி டார்கெட், ஸ்டாப் லாஸ் மூணுமே இருக்கணும். அது கடைசி வரைக்கும் விட்டுட்டு அது போனதுக்கு அப்புறம் நம்ம ஓகே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதும் இல்லை,
டார்கெட் போகும்போதும் அது இன்னும் போகும், அதனால வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றதும் பண்ண மாட்டோம். ஸோ இது அவங்கவுங்களுடைய பிளானை பொறுத்தது தான். அதனால நீங்க ஃபாலோ பண்ணணும்னு பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ 25,650 அப்படிங்கிறது பிரேக் அவுட் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ட்ரியா பிளானை நம்ம போஸ்ட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டெலிகிராம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.